என்ன திடீர்னு கோயில் கூட்டிட்டு வந்திருக்க? எதுனா வேண்டியதில்ல? இன்னும் 2 நாள்ல நமக்கு கல்யாண நாள் வருதுல்ல, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 1 வருஷ காலத்துல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம். கல்யாணத்தப்போ நம்ம 2 பேருக்குமே பெருசா ஈடுபாடு இல்ல. அதோட 2 பேரையுமே அம்மா கம்பல் பண்ணதாலதான் ஒத்துக்கிட்டோம். கல்யாணத்துக்கு பிறகும் ஈடுபாடு இல்லாம தான் ரொம்ப நாள் இருந்தோம். அப்போ மேல இருந்த கோவத்துல நான் நிறைய தடவை அசிங்கப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். ஆனா நீ அதையெல்லாம் பொறுமையா சகிப்பு தன்மையோட ஏத்துக்கிட்டே ஒழிய என் மேல கோவப்படவே இல்லை. அந்த குணம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி உன்னை ஏத்துக்க வச்சது. இப்ப நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்பதான் அம்மாக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு நம்மள பிரிச்சு வைக்க நினைக்கிறாங்க. கோர்ட்லயும் டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியம் நம்ம 2 பேருக்குமே இருக்கு. கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவோம். அதுக்கு கடவுள் அருளும் வேணும்ல. அதுக்குதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி வா. அம்மா ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. என்னம்மா? அங்க என்ன நடக்குது? சாமியார் முன்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க. அவர் ஒரு சித்தருமா. 2 நாளா இந்த கோயில்ல தான் இருக்காரு. அவர் கண்ணு மூடி ஏதாவது மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு கண்ணை திறந்து அவர் முன்னாடி நிக்கிற யார் பெரியாவது கூப்பிட்டு அருள் வாக்கு சொல்லுவாரு. அது அப்படியே அவங்க வாழ்க்கையில நடக்குமா. என்னது பேரை சொல்லி கூப்பிடுவாரா? அவருக்கு எப்படி பேரெல்லாம் தெரியும்? அதான் சித்தருங்கிறது. அவரோட ஞான திருஷ்டியால நாம யாரு என்னங்கறது அவருக்கு தெரியும். அட, கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அங்க போங்க, நீங்களும் ஆச்சரியத்தை பார்க்கலாம். அந்த அம்மா சொல்லிட்டு போறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு அங்க போய் பார்க்கணும்னு தோணுது. அந்த சித்தர் கூப்பிட்டு ஏதாவது அருள் வாக்கு சொல்றாரான்னு பாப்போம். அதெல்லாம் வேண்டாம், நம்ம போலாம் வா. ஏன் வேணாங்கிற? நாம அங்க போய் தான் பாப்போமே. சித்தர் நல்ல அருள் வாக்கு சொன்னா நல்லதானே? அப்படி இல்ல, நம்ம யாருன்னே அவருக்கு தெரியாது. அவர் எப்படி நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாரு? அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி நல்லதா எதை சொன்னா ஓகே. நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி எதனா சொல்லிட்டாருன்னா அதையே நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் வேண்டாம்னு சொல்றேன். நம்ம போலாம் வா. இல்ல, எனக்கு அங்க போய் நின்னு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் புருஷா, எனக்காக வாயே. சொன்ன கேளு. சரி வா. தேங்க்ஸ் புருஷா. ஆதி பரம்பொருளே போற்றி. ஞான நிலை தெரிய வேண்டும். நால்வேத உண்மை அறிந்திட வேண்டும். ஜோதியை கண்டு அறிய வேண்டும். சுடரனும் தீபத்தை பார்த்தறிய வேண்டும். பொல்லாத மாயையை விலக்கிட வேண்டும். தண்டபாணி, சாமி, என் பேரை சொல்லியே கூப்பிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. என்ன மாவனே, ஏதோ யோசனையாவே இருக்க? என்ன விஷயம்? அந்த டிரைவர் பையில நம்மால எதுவுமே பண்ண முடியலையே. அவனுக்கு எதிரா செய்யற எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. புதையல் விஷயத்துல அவனை எப்படியாவது சிக்க வச்சு அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா கடைசியில அவன் சந்திராவை மாட்ட வச்சுட்டான். மருமகளை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சதே அவன் தானே? அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் சித்தப்பா. அதோட அந்த சாமுண்டீஸ்வரியால சந்திரா தாலி கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போனதும் இன்னும் உள்ளுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சித்தப்பா. அதுக்கு காரணம் அவன் தானே. மவனே, இனிமேலும் அவனை விட்டு வச்சோன்னு வச்சுக்க, நமக்குள்ள கூட பிரச்சனை உண்டு பண்ணாலும் பண்ணிடுவான்.
அந்த அளவுக்கு கிரிமினல் அவன். சந்திரா கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறத பார்த்தா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. புருஷன் நான் உயிரோட இருக்கிறப்பவே இப்படி ஒரு நிலைமைக்கு அவளை கொண்டு வந்துட்டான். அவனை கொன்னா கூட என் ஆத்திரம் தீராது சித்தப்பா. நீ டென்ஷன் ஆகாத மவனே, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவனை பழி வாங்கலாம். யார் மவனே? யார் போன்ல? அந்த பையதான் சித்தப்பா போன் பண்றான். அந்த பையலா? சரி, ஸ்பீக்கர்ல போட. ஹலோ, உங்க சித்தப்பா உங்க கூட தானே இருக்காரு. போன ஸ்பீக்கர்ல போடுங்க. ஏய், இப்ப எதுக்கு போன் பண்ண? இந்த பார், உன் மேல கொலை வெறியில இருக்கேன். உங்களை வார்ன் பண்ண தான் கால் பண்ணேன். என்னது? என்ன வான் பண்றியா? 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்க சண்டை என் கூட மட்டும்தான். மோதுறதா இருந்தா என் கூட மட்டும் மோதுங்க. அதை விட்டுட்டு ரேவதியவோ இல்ல என்ன சேர்ந்தவங்களே எதனா செய்யணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஏய், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்களை மிரட்டிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய தூக்கி லாக்அப்ல வச்சது, அவ கையால தாலிய கலட்ட வச்சதுன்னு நீதான் எங்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, எல்லாமே மனசுல ஆறாத காயமா இருக்கு. உன்னெல்லாம் சும்மா விடுற ஐடியாவே இல்ல. அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்க உள்ள போனாங்க. அதுக்காக பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டேன். ரேவதியோ இல்ல இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ தொடணும்னு நினைச்சீங்க, வெட்டி போட்டுருவேன். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க.